அனைவருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனையால் உங்கள் விதி மாறும் நேரமாக புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 2 சுக்கிரன், 4 புதன், புதன் ஆட்சி, 6 செவ்வாய் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். பக்தி விஷயங்கள் அதிகரிக்கும். கோவில் குளம் என்று தரிசனம் செய்யும் வாய்ப்பு உண்டுங்க. 2ஆம் இடத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால் பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல் இல்லாமல் இருக்கும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். தர வேண்டிய கடன்களில் ஒரு பகுதி அடைபடுங்க. போட்டித் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்க இருக்கு. தொழிலில் சிக்கல்கள் இருந்தாலும் குரு ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால பெரிய பாதிப்பு என்பது இருக்காதுங்க. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல் இரவு தூங்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஏதோ ஒரு எண்ணம் தூக்கத்தை வரவிடாமல் செய்யுங்க. காரணம், உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் ராகு சனி இணைந்திருக்கிறாங்க. சில தவறான எண்ணங்களை மனதில் ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காது. சுப காரியங்கள்ல திடீர் தடைகள் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை அதிகரிக்குங்க. கவனக்குறைவு வேண்டாம். எல்லா விஷயத்திலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. அதே போல் பிள்ளைகளுடைய சுபகாரிய முயற்சிகள்ல அதிக கவனம் மிக மிக நல்லது. எடுத்தோம் கௌதம் என வரனை பற்றி விசாரிக்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மீன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, ராசிநாதனை பலப்படுத்த வேண்டுங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வ வழிபாடும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.